في محكم تنزيل ومن يتق الله يجعل له مخرجا وقال رسول الله صلى الله عليه وسلم إن هذا المال خضرة حرة ومن أخذه بطيب نفسه بورك له فيه ومن أخذه بإشراف نفسه لم يبارك له فيه أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. இர்ஷாதிகளின் பேரவை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. நான் மீண்டும் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். நான் 5 ஆண்டுகள் மண்டியிட்டு படித்த உஸ்தாதுமார்களுக்கு முன்னாலும் எனக்கு முன்னால் இர்ஷாதிகள் பட்டம் வாங்கி சென்ற இர்ஷாதிகளுக்கு முன்னாலும் மார்க்க விஷயங்களை பேசுவதற்கு மிகவும் தகுதியற்றவர். அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த அணுவிலும் சிறிய அளவிலான இல்மில் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன். இந்த சுழலும் சொல்லடங்கும் இது ஒரு பயான் மாதிரி இருக்குது, ஒரு விவாதம் மாதிரி இருக்குது, ஒரு கருத்தவங்க மாதிரி இருக்குது. எப்படின்னு சொல்ல முடியல நம்மளால. எனக்கு முன்னால் பேசி சென்றவர்கள் ஒரு ஆளுமைக்கு இருக்கக்கூடிய கடமை சார்ந்த விஷயங்கள் அவைகள் எல்லாம், ஒரு ஆளுமைக்கு இருக்கக்கூடிய திறன் சார்ந்த விஷயம் அவைகள் எல்லாம் எனக்கு முன்னால் பேசி சென்றவர் சொன்னார். எல்லா தலைப்புகளிலும் பேசியவர்கள் கடைசியில் எங்க வந்து மார்க்க சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், ஜி சேவைகளை இன்றைக்கு ஆளுங்கள் தரமான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியம் நிறைவாக இருக்கிறதா? அதெல்லாம் திறன் சார்ந்த விஷயங்கள். ஒரு ஆளுனுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்கு, ஒரு ஆளும் சமூகத்தில் தலைநிமிர்ந்து பார்க்கப்படுவதற்கு அவருக்கு நிறைவான ஊதியம், நிறைவான பொருளாதாரம் வழங்கப்படுகிறதா என்பதாக நாம் பார்க்க வேண்டும். எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கூட பொருளாதாரம் அல்ல, நிறைவான பொருளாதாரம். நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு ஆளுங்களுடைய சேவைக்கு நிறைவான பொருளாதாரம் வழங்கப்படுகிறதா? ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்டா ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்ப டைம் இல்ல சொல்றதுக்கு. இளம் ஆளுங்கள் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் சமூகத்திற்கு வந்ததற்கு பிறகு தயவு செய்து சொல்றேன், இமாமத்தோ தர்சுடைய சம்பளத்தை மட்டும் நினைச்சு வந்துடாது. ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களையும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை மேன்மைப்படுத்துவதற்காக தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கான ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சம்பளத்தை கேட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல. ஆளுங்க சம்பளம் எவ்வளவுங்க? 8000 ரூபாய் தராங்க, 10,000 ரூபாய் தராங்க. சொல்லும் போது ஒரு அழுத்தி சொல்றது, அது அந்த அழுத்தின நிறைய தரணும். அந்த மாதிரி 10,000 ரூபாய் வழங்கப்படுங்க. எங்களுடைய ஆசிரியர் அகமது கபீர் அசத்து கூட பாடத்துல சொன்னாங்க, இன்னைக்கு ஆளுங்கன்னு சொன்னா மக்கள் இடத்துல ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்காங்க, ஆலிம்னா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, அந்த காலத்துல தான் ஆலிம்கள் பைக்ல போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம திடீர்னு ஒருத்தவரை பார்த்து அங்க பேர் வாரத்துல வெள்ளை காக்கா போகுதுன்னு சொன்னா எப்படி எல்லாம் பார்ப்போம், எங்கன்னு பார்ப்போம் இல்ல, அது மாதிரி பார்ப்பாங்க. ஆலிம்கள் பைக்குள்ள போனா, பைக்ல ஓட்டிட்டு போனா, இது என்ன யார் ஃபத்வாவை கொடுத்தாங்களா? ஆலிம்கள் பைக் ஓட்டுறது, பல்சர் ஓட்டட்டுமே, R15 ஓட்டட்டுமே, இதெல்லாம் ஹராமா? மார்க்கத்துக்கு முரணான விஷயமா? தேவையில்லாத விஷயங்கள். இன்னைக்கு ஒரு ஆலிம்னா இப்படிதான் இருக்கணும். ஆலிமுடைய பணி என்னப்பா? ஆலிம் தொழு வைப்பாரு, மக்தப் நடத்துவாரு,
பாத்தியா வருவாரு, 100 ரூபாய் கொடுப்போம். ஒரு புது வீடு தோணும்னு சொன்னா அங்க ஒரு யாசின் வருவாரு, ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுப்போம். இப்ப இதுதான் ஆளுங்கள். ஆளுங்களுடைய சேவையை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்களின் சிலரும் கூட விலகுவது கிடையாது. நம்மளுடைய பொறுப்பு என்ன? வட மாநிலத்துல கூட ஒரு ஆளுமை நகைச்சுவையான ஒரு விஷயத்த பொதுபாவிலே சொன்னாரு. ஆனா அந்த விஷயத்துல ஆழமான விஷயம் இருக்குது. என்னன்னா, அப்படியே பொதுபாவிலே துவா செய்யறாரு, யா அல்லாஹ், நான் 10 வருஷமா இந்த பள்ளியில இமாமத்து பள்ளியில இருக்கிறேன். எனக்கு 12,000 சம்பளம் தான். யா அல்லாஹ், இந்த நிர்வாகிகளுக்கும் மஹல்லாவாசிகளுக்கும் அதே போன்ற பொருளாதாரத்தை கூறியாலாம் துவா செய்யறாரு. எல்லாம் திருத்தி முடிக்கிறாங்க. என்னப்பா இப்படி? அந்த அளவுக்கு ஆளுங்களுடைய அந்த சேவை மனப்பான்மையில் பெரிதும் பங்களித்தாலும் விரைவான பொருளாதாரம் நமக்கு வழங்கப்படுகிறதா என்ற கேள்விக்குறியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நபர்கள் ஜகாத்தை பற்றி பேசுகிறோம், ஜும்மாவுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிறோம், எல்லா தர்மங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலைமையில் ஆளும் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இது கூட பரவாயில்ல. ஆளுங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. IAS IPS கூட நல்ல அதுல கூட செலக்ட் ஆயிடலாம் போல. இதுல செலக்ட் ஆகி போறதுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் தெரியுமா? தமிழ் பையன் பேசணும், சரி பேசுவாரு, மக்தப் எடுக்கணும், எடுப்பாரு, உருது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப மகத்தால சில உருதுகள் இருக்கு, உருது தெரிஞ்சிருக்கணும். சரி, இது ஓகே. அந்த ஆளுமே மக்தப் எப்ப வேணாலும் கேட்டாலும் சொல்லணும். சரி, அதுவும் ஓகே. அந்த ஆலிம் திருமணம் செய்திருக்கணும். அந்த திருமணம் செய்யப்பட்ட மனைவி ஆலிமாக இருக்க வேண்டும். அந்த ஆலிமா பெண்களுக்கும் வார வார பயான் எடுக்க வேண்டும், மக்தப் எடுக்க வேண்டும். ஆனா அவருக்கு லாஸ்டா கீழே இப்படிப்பட்ட தகுதியை பெற்ற ஒரு ஆலிம், அவருக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளம் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு தெரியுமா? 10,000 ரூபாய், 12,000 ரூபாய். வருதா இல்லையா வாட்ஸ்அப்ல? இன்னைக்கு சமூகத்துல பல்வேறு பிரச்சனைகளும் அவல நிலைகளும் ஆளுங்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உண்மை அதுதான். அரபில கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அந்த மாற்றமாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று சொன்னார். மிகப்பெரும் ஆழமான ஒரு பழமொழி. அந்த மாற்றமாக ஆளுங்கள் ஆக வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நாம், வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்வு கொடுக்கக்கூடிய நாம், ஹலால் ஹராமை மக்களுக்கு பறைசாற்றக்கூடிய நாம், பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும், வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும், குடும்ப முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாம் ஏன் அந்த துறைகளில் தலை சிறந்த நபர்களாக ஆகவில்லை என்பதாக உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். அந்த துறைகளில் ஏன் நாம் இல்லை என்பதாக நான் கேட்கிறேன். மிக பெரும் ஒரு வருத்தத்துக்குரியான செய்தியாக இது இருக்கிறது. இதனுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? ஒரு காலகட்டத்துல பிள்ளைகளை மயசாக்கான போனா ஆளுமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும்ல. நம்மளுடைய பெற்றோர் அப்படிதான் ஆசைப்பட்டாங்க, எப்படியாவது என்னுடைய பையனை ஆளுமாக்கி இருக்கும்பா, எப்படியாவது ஆக்கிடணும். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர் இதனுடைய பாதிப்பு, ஒரு நபர்களுடைய மார்க்க கல்விக்கு தடையாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதையெல்லாம் உடைத்தெடுக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க ரீதியான பல பிரச்சாரம் செய்தார்கள், பல விஷயங்களை மக்களுக்கு மத்தியில். ஆனால் அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதிலே வியாபாரத்தை கையில் எடுத்தார்கள். அபூ தாலிபுடன், உங்களுக்கு தெரியும், அபூ தாலிபுடன் ஆலோசனை செய்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் வியாபாரத்தில் இணைந்து மைசராவுடன் வியாபார குழுவில் சென்றார்கள். பிறகு சொல்லப்பட்டது எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தில் என்னுடன் சேர்ந்து கொண்டார்களோ இதை போன்ற ஒரு லாபத்தை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட நபி, ஒரு ஆன்மீகவாதி, அவர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம் ஒரு வியாபாரத்தில் தொடங்கியது அல்லவா? ஹதீஜா அம்மா அவங்க எல்லா நபர்களுக்கும் அப்ப 4 ஓட்டம் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 8 ஓட்டம் கொடுத்தாங்க. நபியினுடைய வாழ்க்கை முறை நமக்கு கற்றுத்தருகிறது. சகோதரர்களே, இன்றைக்கு சஹாபாக்களுடைய வரலாறுகளில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளில் ஏழையாக வாழ்ந்தார்கள்.
ஏழையாக வாழ்ந்தார்கள். நான் சொல்வேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, பின்னுள்ள சஹாபாக்களும் சரி, ஏழையாக வாழவில்லை, எளிமையாக வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல்லூனி அலா சூக் மதீனா, மதீனாவுடைய கடைவீதிகளை எங்களுக்கு காட்டுங்கள். நான் அங்கே போய் வியாபாரம் செய்ய வேண்டும், மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், பொருளாதாரத்தை எப்படி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதா விஷயங்களை நான் கூற வேண்டும். அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கூறினார்கள், ரசூல் என்ன ஒரு ரசூல்னு சொல்றாரு, கடைவீதியில வராரு, மக்களிடத்துல எப்படி வியாபாரம் செய்ய சொல்றாரு, எங்களோட சேர்ந்து வியாபாரம் செய்கிறாரு, இவர் என்ன ஆன்மீகவாதியா இல்ல வியாபாரியா என்று சொன்னார்கள். இந்த கேள்வி இன்றைக்கு சமூகத்தில் நம்மளை பார்த்து கேட்கப்படுகிறது. நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ், ஒரு வியாபாரத்தை ஆளுக்கு என்னப்பா பிசினஸ், ஆளுக்கு என்னப்பா வியாபாரம், அவர் தொழில் வைக்கிறாரு, மத்தவங்க நடத்துறாரு, அதை பார்த்து போக வேண்டியதானே. இன்றைக்கு அந்த கேள்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடவில்லையே, மக்களிடத்தில் அந்த சிந்தனையை அடித்தொழித்து தூக்கி எறிந்தார்கள். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் ஏழையாக வாழ்ந்தார்கள், ஆம் வாழ்ந்தார்கள் தான். இன்னஹும் ஜியாஹும் ஃபஷுப்பிஹும் வ இன்னஹும் முராஅத்தும் ஃபக்ஸிஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ யா அல்லாஹ், என்னுடைய 312 சஹாபாக்கள் சாப்பாடுக்கு வழி இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, அவர்களுக்கு நீ சாப்பாடு வழங்க வேண்டும். அவர்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆடை கொடுக்க வேண்டும். இருந்தார்கள் தான் சஹாபாக்கள். மக்காவிலே வாழ்ந்தவர்களும் இருந்தார்கள், 14 வரையும் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய வீட்டில் கிட்டத்தட்ட 1000 நபர்கள் வேலை பார்த்தார்கள். அவர்களுடைய சொத்து மதிப்பு 5 கோடியாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுள்ள காலகட்டத்துல 2000 ரூபாய்க்கு அத்தர் வாங்கினாங்க, கிதாபுல பதிவு செய்திருக்கிறாங்க. வியாபாரத்துடைய வளர்ச்சியும் எந்த காமிச்சார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி அழைத்து கூறினார்கள், உர்வா இப்னு அபி ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு திருகத்தை கொடுத்து நீ ஒரு ஆடை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அந்த சஹாபி என்ன பண்ணாருன்னா, ஆடை வாங்கிட்டு வந்து வழியில அந்த ஆட்டை 2 திருகத்துக்கு வித்து கொடுத்து அசனையும் கொடுக்கிறாரு, லாபத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், உன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. பிறகு அந்த சஹாபி அந்த ஒரு தீனார் திருகத்தை மட்டும் வைத்துக் கொண்டு கூஃபாவை அடைகிறார், வியாபாரம் செய்து கொண்டே போகிறார், 40,000 ரூபாய் கையில் வச்சிருக்கார். சஹாபாக்கள் ஏழையாக வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் படிக்கிறோம். எளிமையாக வாழ்ந்தார்கள். தான் சம்பாதித்த சம்பாதிப்பை அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்றவர்கள். எனவே ஆலிம் பெருமக்களே, நாம் மார்க்க செயலில் இருப்பது அவசியம்தான். ஆனால் அதனுடன் நம்முடைய நிறைவான பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் மார்க்க சேவையுடன் பல்வேறு துறைகளில் இணைய வேண்டும். பல்வேறு துறைகளில் நான் கால் பதிக்க வேண்டும். பல்வேறு துறைகளில் வளர்ச்சி காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு ஆலிம் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஒரு ஆலிமுடைய வளர்ச்சி ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி. அப்படிப்பட்ட ஆலிம்களாக எல்லா துறையிலும் நாம் கால் பதிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். என்னைக்கு குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.